நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். ஏல எதிர்க்க வீட்டுல இருக்க, மேல வீட்டுல இருக்கு, கீழே வீட்டுல இருக்கு, ஏன் பக்கத்து வீட்டுல கூட இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு நம்ம இமான் நினைச்சு கேட்கிற மாதிரி தனுஷை பார்த்து யாரோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு. உங்க அப்பா டைரக்டர், அண்ணா டைரக்டர் அண்ட் பொண்டாட்டி டைரக்டர், ஏன் உங்க மச்சினிச்சி கூட டைரக்டர், நீ ஏன்பா டைரக்டர் ஆலன்னு சொல்லிட்டு நடிகர், பாடகர், தயாரிப்பாளர், கவிஞர் தனுஷ் இப்போ டைரக்டர் தனுஷ் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள் தனுஷ். பவர் ஆரம்பிச்சு நம்ம பவர் பாண்டி டாக்ஸ் பிரச்சனையால பவர் கட் ஆகி பாப்பாண்டி ஆயிடுச்சு. வெல்கம் டு தி அமெரிக்கா டாக்கீஸ். யார் இந்த பாண்டி? இந்த பேரு கூட இப்பெல்லாம் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்துக்கு போறவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம கவுண்டமணியோட சகப்பு தங்கச்சி கல்யாணம் பண்ண செந்திலோட நிலைமை மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல அந்த மாதிரி எந்த ட்ரிக்ஸும் பண்ணாம ரொம்ப ஹானஸ்டா கட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ராகுல் காந்தி கூட கண்டுபிடிச்சிருவாரு. இதுக்கு மேலேயும் இந்த படத்துல தனுஷ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ராஜ்கிரண், ரேவதி, மடோனா, பிரசன்னா, சாயா சிங், டிடி, ரோபோ சங்கர், நம்ம விஜய் டிவியோட கலக்க போது யாரு தீனா, அது மட்டும் இல்லாம ஜிவிஎம்மும் நடிச்சிருக்காரா. ஏதாவது என்கவுண்டர் சீன் இருக்கா அப்படின்னு படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். எங்க ஒப்பீனியன்ல படத்தோட பலம், தமிழ் சினிமால ரொம்ப ரேரா வர மாதிரி சீனியர் சிட்டிசன் காதல், பூங்காற்று திரும்புமா, அழகி மாதிரியான படங்கள், ஃபர்ஸ்ட் லவ் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா படம் மினிமம் கேரண்டி. நான் லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? அடப்பாவி. உடம்புல முறுக்கெல்லாம் இருக்கு. ராஜ்கிரண் என்ன ரக்கெட் லுக்கு, கூல் புல்லட், முறுக்கு மீச, பவர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண ஜாக்கெட்டு, ஒரு மாதிரி பயங்கரமா ஸ்டைலிஷா தான் இருக்காரு. எப்பவுமே இவரை வந்து தொட தெரியுற மாதிரி வேஷ்டி சட்டையில பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலிஷா பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ட்ரெய்லரை பாத்தீங்கன்னாலே தெரியுது ரொம்ப அவங்க டார்கெட் பண்ணி காமிச்சது குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தான். இப்பெல்லாம் வந்து பின்ல இருந்து ஏரோப்ளைன் ஆட் வரைக்கும் டார்கெட் பண்றது குழந்தைங்கள தான். ஸோ ரிவ்யூ பத்தி கவலைப்படாத ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போவாங்க அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எங்க ஒப்பீனியன்ல இந்த படம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ராஜ்கிரணா நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பாருங்க. அந்த காலத்து படத்துல ராஜ்கிரண் கடிக்கிற எலும்பு துண்டு கூட கொஞ்சம் தடியா தான் இருக்கும் தனுஷை விட. அதுக்கு என்ன பண்றது, அவரு படம். ஷான் ரோலன் ராஜா சார் மாதிரி மியூசிக் போடு அப்படிங்கிறதுக்காக ராஜா சார் பாட்டையே லைவ் ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்காரு. இவர்கிட்ட இந்த ரொம்ப நிறைய வெரைட்டி எதிர்பார்த்தோம், அது சின்ன ஏமாற்றம். அடுத்தது லிரிக்ஸ், 3 பாட்டு வந்து கவிஞர் தனுஷ், 2 பாட்டு வந்து கவிஞர் செல்வராகவன், 1 பாட்டு வந்து ராஜு முருகன். இவங்கெல்லாம் கவிஞர்னா அப்ப நம்ம வைரமுத்து, பா விஜய் இவங்க எல்லாம் என்னப்பா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதுல. தனுஷ் சார் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னதான் உங்க படமா இருந்தாலும் உங்க ஃபேமிலி டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் நீங்க சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர் அவங்களெல்லாம் தூக்கி விட்ட மாதிரி வெளியில சான்ஸ் தடுற எவ்வளவோ புது கவிஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பாட்டு மாதிரியே உங்க பேரும் அவங்க மனசுல நீங்காம நிற்கும். வேலை வெட்டி இல்லாத ஹீரோ, பணக்கார ஹீரோயின், அதுக்கு வில்லனா வர பணக்கார மாப்பிள்ள, அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி ஹீரோயிசத்தை காட்டுற நம்ம ஹீரோ. இதே மாதிரி 2 லட்சத்துக்கு மேல கதையை பண்ணியிருந்தாலும் அதே ஃபைட்டு, டபுள் மீனிங், ஐட்டம் சாங், லிப்சிங்கே ஆகாத ஹீரோயின் வந்து லிப்லாக் சீனை மட்டும் கரெக்டா பண்ணி யூ சர்டிபிகேட்டை உஷார் பண்ணி ஏதோ தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டு எடுத்த கதை மாதிரி. இதோட ரிவ்யூ வந்து 3 நாள் கழிச்சு தான் சொல்லணும். டார்ச்சர் வேற. நம்ம காசை கரியாக்குற டைரக்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா பிடிச்சு, அதாவது 6 முதல் 60 வரை இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தனுஷ் சார் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தாங்க சொல்லணும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு படத்தோட பிரேக் விட்டுருவாரா, இல்ல இதே டைரக்டரா கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோன்னே தெரியாதுங்க, பார்க்க தான் தெரியும். இந்த படத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Banu, signing off from the America channel. டாடா, பபாய், நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் from America.